வணக்கம். இன்றைக்கி காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் ஒர்க். இந்த மாடல் இதே மாதிரி மாடல் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் எனி குரூப் எந்த குரூப் எழுதுனாலும் இந்த கண்டிப்பாக ஒரு மாடலில் வரும். பாருங்கள், மிஸ்டர் ஏ கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 20 days. எத்தனை நாள் முடிக்கிறாரு? ஒரு வேலையை ஏ 20 நாள் முடிக்கிறார். பி வந்து ஃபினிஷ் த சேம் ஒர்க் இன் 25 days, 20 நாள் முடிக்கிறார். ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் ஃபார் 5 days. ரெண்டு பேரும் 5 நாள் செய்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு? பி போயிடுறாரு. அப்போ இன் how many days மிஸ்டர் ஏ கேன் ஃபினிஷ் த சேம் ஒர்க்? அதாவது இந்த மீதி ஒர்க்கை ஏ வந்து எத்தனை நாள் செய்கிறாரு இந்த கொஸ்டின். அப்போ எழுதுகிறோம், ஏ வந்து எத்தனை நாள் செய்கிறாரு? 20 நாள் செய்கிறாரு. பி வந்து எத்தனை நாள் செய்கிறாரு? 25 நாள் செய்கிறாரு. இப்போ ரெண்டுக்கு ஒரு எல்சியம் எடுக்கிறோம், 20க்கும் 25க்கும். இப்போ இது வந்து 1/20 செய்கிறாரு, 1/25 செய்யணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷார்ட்கட்டாக முடிக்கணும்னா ரெண்டுக்கு எல்சியம் எடுத்துனா ஒரு 100ன்னு வச்சுக்கலாம். 100 யூனிட், 100 தீப்பெட்டி செய்யணும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணுங்கள். இப்போ ஏ எத்தனை நாள் செய்கிறாரு? 20 நாள் செய்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தீப்பெட்டி செய்கிறாரு? 5 தீப்பெட்டி செய்கிறார். பி எத்தனை நாள் செய்கிறாரு? 20 நாள் செய்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 4 தீப்பெட்டி செய்கிறார். அப்போ ஏ அண்ட் பி எத்தனை நாளைக்கு செய்கிறாங்க? 5 days செய்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 4 9 தீப்பெட்டி செய்கிறாங்க. அப்போ 9 × 5 = எத்தனை? 45 தீப்பெட்டி செஞ்சாச்சு. ரிமைனிங் எத்தனை தீப்பெட்டி செய்யணும்? 100 - 45 = 55 தீப்பெட்டி. 55 யூனிட் செய்யணும், இல்லை 50 தீப்பெட்டி செய்யலாம். இப்போ வந்து பி போயிட்டார். அப்போ ஏ வந்து எத்தனை நாள் செய்யணும்? எத்தனை நாள் செய்வார் கணக்கு? எத்தனை செய்கிறார்? ஒரு நாளைக்கு 5 யூனிட் செய்கிறார். அப்போ 5 = 11 days. அப்போ ஏ வந்து 11 days செய்வார். இந்த மெத்தடில் இப்படி போட்டிங்கன்னா சீக்கிரமாக முடிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.